வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நெகாசியோன் ஏ ரிஃப்யூ அப்படின்னா நிராகரிப்பு மற்றும் மறுப்பு. இதற்கு சம்மந்தமான வார்த்தைகள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இல்லை என்ற வார்த்தையை ஃப்ரெஞ்சில் எப்படி சொல்லுவாங்கன்னா நோ. இதை எப்படி சொல்கிறோன்னா இன்னு கூட சேர்த்து நோ. இதுவே இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா நோ. நெக்ஸ்ட்டு, எனக்கு புரியவில்லை. இந்த வார்த்தைக்கு ஃப்ரெஞ்சில் எப்படி சொல்லுவாங்கன்னா je ne comprends pas. je ne comprends pas. இதுக்கு இங்கிலீஷ் எப்படி சொல்லுவாங்கன்னா ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட், என்னால் நம்ப முடியவில்லை. இந்த வாக்கியத்துக்கு ஃப்ரெஞ்சில் எப்படி சொல்லுவாங்கன்னா je ne crois pas. je ne crois pas. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஐ டோன்ட் பிலீவ். நெக்ஸ்ட், எனக்கு தெரியாது. இந்த வார்த்தைக்கு ஃப்ரெஞ்சில் எப்படி சொல்லுவாங்கன்னா je ne sais pas. je ne sais pas. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஐ டோன்ட் நோ. நெக்ஸ்ட், இல்லவே இல்லை. இந்த வார்த்தைக்கு ஃப்ரெஞ்சில் எப்படி சொல்லுவாங்கன்னா pas du tout. pas du tout. இதற்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா நாட் அட் ஆல். நெக்ஸ்ட், ஒரு பொழுதும் இல்லை. இதற்கு ஃப்ரெஞ்சில் எப்படி சொல்லுவாங்கன்னா jamais. இந்த வார்த்தையை வச்சு நம்ம ஒரு வாக்கியமாக சொல்லலாம். நான் ஒரு பொழுதும் தொலைக்காட்சி பார்ப்பதில்லை. இந்த வாக்கியத்தை ஃப்ரெஞ்சில் எப்படி சொல்லணும்னா je ne regarde jamais le télé. இந்த வாக்கியத்தை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவாங்கன்னா ஐ நெவர் வாட்ச் டிவி. நெக்ஸ்ட், எனக்கு விருப்பம் இல்லை. இந்த வாக்கியத்தை எப்படி ஃப்ரெஞ்சில் சொல்லுவாங்கன்னா je ne veux pas. je ne veux pas. இங்கிலீஷில் ஐ டோன்ட் வாண்ட். நெக்ஸ்ட், என்னால் முடியாது. இந்த வார்த்தைக்கு ஃப்ரெஞ்சில் எப்படி சொல்லுவாங்கன்னா je ne peux pas. je ne peux pas. இதற்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோன்னா ஐ cannot. நெக்ஸ்ட், நான் விரும்பவில்லை. இந்த வார்த்தைக்கு ஃப்ரெஞ்சில் எப்படி சொல்லணும்னா je n'aime pas. je n'aime pas. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன மேலே அப்பாஸ்ட்ரஃபி வந்திருக்கு. இது எதனால் வந்திருக்கு அப்படின்னு சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். அவங்களுக்காக இது ஏன் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நு என்கிற கடைசி லெட்டரில் இருக்கிற வையல் எழுத்தான வும் இதை தொடர்ந்து வரக்கூடிய சொல்லில் இருக்கும் முதல் எழுத்தான வையலும் சேருவதினால் இந்த இடத்தில் எண்ணுக்கு மேலே அப்பாஸ்ட்ரஃபி வருது. இப்போ இதை எப்படி படிக்கணும்னா நேம் அப்படின்னு படிக்கணும். இப்போ எப்படி சொல்கிறேன்னா je n'aime pas அப்படின்னாக்கா நான் விரும்பவில்லை. உங்களுக்கு புரியறதுக்காக இங்கிலீஷில் சொல்கிறேன் ஐ டோன்ட் லைக். நெக்ஸ்ட்டு, எனக்கு நேரமில்லை. இந்த வார்த்தைக்கு ஃப்ரெஞ்சில் எப்படி சொல்லணும்னா je n'ai pas le temps. je n'ai pas le temps. இந்த இடத்துல le temps அப்படின்னு படிக்கக்கூடாது, le temps அப்படின்னு படிக்கணும். எப்பொழுதுமே எம் உடன் பேவும் சேர்ந்து வந்துச்சுன்னா இதனுடைய சவுண்ட் என்ல வரும். இப்போது இந்த வார்த்தையை எப்படி உச்சரிக்கணும்னா தான். இதில் எஸ் சைலண்ட். இங்கிலீஷில் ஐ ஹாவ் நோ டைம். நெக்ஸ்ட்டு, நான் வருந்துகிறேன். இதற்கு ஃப்ரெஞ்சில் எப்படி சொல்லணும்னா je suis désolé. je suis désolé. இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா ஐ எம் சாரி. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் போடுங்க. நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெர்சி beaucoup.